வணக்கம். பாரம்பரிய புளிஸ் வச்சு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு 250 கிராம் அளவுள்ள ஒரு டம்ளர் நிறையா பச்சரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசி சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா ஜீரக சம்பா எடுத்துக்கோங்க. மாவு அரிசி பொங்கல் அரிசினா குழஞ்சிடும், இது வேண்டாம். அரிசி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம் 4 போல் காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி கடலை, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுபட்டதும் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணியவும் சேர்த்து 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் புளிஸ் வச்சு சுவையாக இருக்கும். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க பச்சரிசியை இது கூட கலந்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கலந்து இதை ஒரு கிண்டி மூடி வச்சிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சு நடுப்புற ஒரு 2 முறை இது மாதிரி கொஞ்சம் கிண்டி திருப்பி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துட்டா சுவையான புளி சுண்டல் ரெடி. கொத்தமல்லி தழை தூவி இது கூட தொட்டுக்க சின்ன வெங்காயம், தயிர் சேர்த்துக்கலாம். புளியோட சூடு கொஞ்சம் எடுக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.